நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் உள்ள காலி இடத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த மூதாட்டி. நகைக்காகவோ பணத்துக்காகவோ நடந்த கொலை அல்ல என்பதை உறுதி செய்த போலீஸ். கொலையாளியை பற்றி எந்த துப்பும் கிடைக்காமல் திணறிய காவல்துறை. 6 மாதங்களுக்கு பின் உண்மையை ஒப்புக்கொண்டு சரணடைந்த 17 வயது சிறுவன். 67 வயது மூதாட்டியை 17 வயது சிறுவன் கொன்றது ஏன்? சரணடைந்ததற்கு என்ன காரணம்? சிறுவன் சொன்ன விஷயம் என்ன? ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல உள்ள காலி இடத்துல மூதாட்டி ஒருத்தங்க இறந்து கிடக்கிறதா சேந்தமரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் வந்திருக்கு. உடனே சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் மூதாட்டியோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த மூதாட்டி யாருன்னு அங்க இருந்த மக்கள் கிட்ட விசாரிச்சப்போ தென்காசி கடையநல்லூர் பக்கத்துல சின்ன தம்பி நாடானூர் கிராமத்தை சேர்ந்த 67 வயதான பொண்ணு கிளிங்கிறதும் மாடுகளை மேய்க்கிறதுக்காக அந்த பகுதிக்கு வந்ததும் தெரிய வந்திருக்கு. நகைக்காக நடந்த கொலைங்கிற கோணத்துல போலீஸ் விசாரணைய முன்னெடுத்தாங்க. ஆனா அவங்க போட்டிருந்த நகைய கொலையாளி திருடிக்கிட்டு போகல. அப்போ கண்டிப்பா இது பணத்துக்காகவோ நகைக்காகவோ நடந்த கொலை இல்லங்கிறது போலீஸுக்கு தெள்ள தெளிவா புரிஞ்சிருக்குது. அப்போ மூதாட்டிய கொலை பண்ணது யாரு, எதுக்காக கொலை பண்ணாங்கன்னு தெரியாம போலீஸ் திணறிக்கிட்டு இருந்தாங்க. மூதாட்டி பொண்ணுக்கிளி கொல்லப்பட்டது நவம்பர் 30ஆம் தேதி. சம்பவம் நடந்து 6 மாசத்துக்கு மேலாகியும் கேஸ்ல எந்த முன்னேற்றமும் இல்லாம கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அப்படியே இருந்துச்சு. மூதாட்டியோட பிள்ளைங்க, உறவினர்கள், ஊர்க்காரங்கன்னு ஏகப்பட்ட பேர்கிட்ட விசாரிச்சும் எந்த பலனும் இல்ல. இதுக்கு மத்தியில தான் 2 நாளைக்கு முன்னாடி சேந்தமரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு போன் கால் வந்திருக்கு. எதிர்முனையில பேசினவங்க குழந்தைகள் நல பாதுகாப்பு மையத்திலிருந்து பேசுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்க லிமிட்டுக்கு உட்பட்ட ஏரியாவில இருந்து 17 வயசு சிறுவன் எங்க ஆபீஸுக்கு போன் பண்ணி மூதாட்டி ஒருத்தங்களை கொன்னுட்டதா சொன்னதாகவும் சொல்லியிருக்காங்க. இத கேட்ட மறுகணமே போலீஸ் அந்த 17 வயசு சிறுவனை தேடி அவனுடைய வீட்டுக்கு போனாங்க. அப்போ அந்த சிறுவன் வீட்டுல தான் இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த சிறுவன் கிட்ட விசாரிச்சப்பதான் மூதாட்டிய கொன்னது இந்த சிறுவன் தாங்கிறது தெரிய வந்திருக்கு. மூதாட்டி பொண்ணுக்கிளியோட வீடு இருக்கிற தெருவுல தான் இந்த 17 வயசு சிறுவன் வீடும் இருக்கு. பொண்ணுக்கிளியோட கணவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி உயிர் இழந்துட்டாரு. பிள்ளைகளுக்கு கல்யாணமாகி வெளியூர்ல வசிச்சுட்டு இருக்காங்க. தன்னுடைய வீட்டுல தனியா வாழ்ந்துகிட்டு வந்த பொண்ணுக்கிளிக்கு சொந்தமா கொஞ்சம் நிலம் இருந்திருக்கு. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி மூதாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு. பிள்ளைங்க சொந்தக்காரங்கெல்லாம் வெளியூர்ல இருக்கிறதால இந்த சிறுவனுடைய அப்பா தான் பொண்ணுக்கிளிய கூட இருந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க தேவையான எல்லா உதவிகளையும் பண்ணி கொடுத்திருக்காங்க. அடுத்து உடல்நிலை சரியானதுக்கு அப்புறம் சிறுவனுடைய அப்பா மூதாட்டிய பெத்த தாய் போல கவனிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து பூரிப்படைஞ்ச மூதாட்டி பொண்ணுக்கிளி தன் பேர்ல இருக்கிற நிலத்துல கொஞ்சத்தை சிறுவனுடைய அப்பா பேர்ல எழுதி கொடுத்திருக்காங்க. ஆனா மூதாட்டி நிலத்தை எழுதி வச்சதுக்கு அப்புறம் சிறுவனுடைய அப்பா பொண்ணுக்கிளிய கவனிக்கலன்னும் அவங்களுக்கு எந்த உதவியும் பண்ணாம அப்படியே விட்டுட்டதாவும் சொல்லப்படுது. இதனால கடுப்பான மூதாட்டி தான் எழுதி கொடுத்த நிலத்தை திருப்பி கேட்டிருக்காங்க. ஆனா சிறுவனுடைய அப்பா நிலத்தெல்லாம் திருப்பி தர முடியாதுன்னு சொல்லியிருக்காரு.
அதுக்கப்புறம் தன்னை ஏமாத்தி தனக்கு சொந்தமான நிலத்தை வாங்கிக்கிட்டதா மூதாட்டி பொண்ணுக்கிளி கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. ஆனா கேஸ் முடிவுல பொண்ணுக்கிளிய யாரும் ஏமாத்தல, அவங்களாதான் விருப்பப்பட்டு நிலத்தை எழுதி கொடுத்திருக்காங்கன்னு தீர்ப்பு வந்திருக்கு. கோர்ட் தீர்ப்புனால கடுப்பான மூதாட்டி அடிக்கடி சிறுவனுடைய அப்பா கூடயும் அவங்க குடும்பத்து கூடயும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. இதுக்கு இடையில நவம்பர் 30ஆம் தேதி சாயங்காலம் பொண்ணுக்கிளி மாடுகளை மேய்க்கிறதுக்காக ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல உள்ள இடத்துக்கு போயிருக்காங்க. அப்போ காணாம போன தன்னுடைய வளர்ப்பு நாயை தேடி அந்த 17 வயசு சிறுவனும் அங்க போயிருக்கான். சிறுவனை பார்த்த உடனே மூதாட்டி கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையிலேயே நாயை தேடிதான் வந்தியா, இல்ல என் மாடுகளை திருட வந்தியா? உனக்கும் உங்க அப்பாவுக்கும் அடுத்தவங்க சொத்தை பறிக்கிறது தான் வேலையான்னு இஷ்டத்துக்கு பேசி கத்தி இருக்காங்க. தன்னுடைய அப்பாவையும் குடும்பத்தையும் பத்தி மூதாட்டி தப்பா பேசினதை கேட்டு ஆத்திரமடைஞ்ச அந்த சிறுவன் அங்க கிடந்த இரும்பு கம்பியை எடுத்து மூதாட்டி தலையிலேயே ஓங்கி அடிச்சிருக்கான். இந்த தாக்குதல்ல மூதாட்டி பொண்ணுக்கிளி சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இரும்பு கம்பிய ஒரு இடத்துல குழி தோண்டி புதைச்சிட்டு சிறுவன் அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கான். இந்த கேஸ் சம்பந்தமா போலீஸ் பல கோணங்கள்ல விசாரிச்சோம். கொலையாளிய பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. இந்த நிலையில தான் அந்த சிறுவன் குழந்தைகள் பாதுகாப்பு மையத்துக்கு போன் பண்ணி விஷயத்தை சொல்லியிருக்கான். சம்பவம் நடந்து 6 மாசத்துக்கு அப்புறம் திடீர்னு உண்மைய சொல்லிடலாம்னு உனக்கு எப்படி தோணுச்சுன்னு போலீஸ் அந்த சிறுவன் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு கொலை பண்ணிட்டு புத்திசாலித்தனமா தப்பிச்சிட்டோம்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னையே அறியாம தினமும் என் மனசுக்குள்ள ஒருவித பயம் இருந்துகிட்டே இருந்தது. பக்கத்து வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுக்கு போலீஸ் வந்து விசாரிச்சப்பெல்லாம் வீட்டுக்குள்ள இருந்து மறைஞ்சிருந்து பாப்பேன். அப்பெல்லாம் எனக்கு உயிரே போற அளவுக்கு பயமா இருக்கும்னு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கான் அந்த சிறுவன். அது மட்டும் இல்லாம வீட்டு கதவை யார் தட்டுனாலும் போலீஸ் தான் வராங்களோன்னு நினைச்சு பயப்படுவேன்னோ, நைட்டு நேரமெல்லாம் நிம்மதியா தூங்க கூட முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன்னோ, இப்படி தினம் பயந்து சாகிறதுக்கு பேசாம உண்மைய சொல்லிடலாம்னு முடிவு பண்ணதாவும் சிறுவன் சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்ல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உண்மைய சொன்னா அடிப்பாங்களோன்னு நினைச்சுதான் குழந்தைகள் பாதுகாப்பு மையத்துக்கு போன் பண்ணி உண்மைய சொன்னதாவும் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கான். விசாரணைக்கு அப்புறம் போலீஸ் சிறுவனை அரெஸ்ட் பண்ணி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில அடைச்சிட்டாங்க. உடல்நலம் பாதிக்கப்பட்ட அக்காவை பார்ப்பதற்காக வந்திருந்த தங்கை கடைக்கு சென்றுவிட்டு மீண்டும் வீடு திரும்பிய போது சடலமாக கிடந்த மூதாட்டி. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர், பக்கத்து வீட்டிற்கு ஓடோடி சென்ற மோப்ப நாய். இறுதியில் தெரிய வந்த அதிர்ச்சி உண்மை. 10 மாதம் சுமந்து பெற்ற தாயை மகனே துடிக்க துடிக்க கொன்றது ஏன்? நடந்தது என்ன? உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்த 70 வயதான அக்காவை பார்க்கறதுக்காக அவங்க தங்கச்சி வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க. அப்போ அக்கா சாப்பாடு கேட்டாங்களேன்னு பக்கத்துல உள்ள ஹோட்டலுக்கு வாங்கறதுக்காக போயிருக்காங்க. கடைக்கு போயிட்டு வந்து பார்த்தப்போ அக்கா கட்டுல ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க. அதுக்கு பிறகு தகவல் தெரிஞ்சு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் இறந்து கிடந்த மாரியம்மாவோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக விசாரணையில இறங்குனாங்க. கிராமப்புற பகுதிங்கிறதால சம்பவம் நடந்த இடத்தை சுத்தி சிசிடிவி கேமராக்களும் பெரிய அளவுக்கு இல்ல. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட யாராச்சும் சந்தேகப்படும்படியான ஆட்கள் வந்து போனாங்களான்னு கேட்டு போலீஸ் விசாரிச்சு பார்த்தாங்க. அதுலயும் எந்த துப்பும் கிடைக்கல. இதுக்கு இடையில தான் போலீஸ் மோப்ப நாயை வரவழைச்சு சோதனை செஞ்சாங்க. அப்போ சடலம் கிடந்த இடத்த மோப்பம் பிடிச்ச நாய் அங்க இருந்து நேரா பக்கத்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கு. நாய் எங்க கூப்பிட்டு போகுதுன்னு காவலர்களும் கூடவே போயிருக்காங்க. பக்கத்து வீட்டு காம்பவுண்டுக்குள்ள மது போதையில ஒருத்தர் படுத்து இருந்திருக்காரு.
யார் இவர்னு போலீஸ் யோசிச்சுட்டு இருந்தப்பதான் இவர்தான் சார் கொல்லப்பட்ட மாரியம்மாளோட மகன் ராஜகோபால்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் போலீஸ் கிட்ட சொல்லி இருக்காங்க. மோப்ப நாய் ராஜகோபாலையே சுத்தி சுத்தி வந்திருக்கு. என்ன நாய் இவரையே சுத்தி சுத்தி வருதேன்னு சந்தேகப்பட்ட போலீஸ் போதையில படுத்து கிடந்த ராஜகோபாலை எழுப்பி விசாரிச்சிருக்காங்க. அப்போதான் என்ன நடந்துச்சுங்கிற உண்மையே வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. திருப்பூர் தாராபுரம் பக்கத்துல மூலனூருக்கு அடுத்து இருக்கிற கிராமம் தான் வேளாண்பூண்டி. இந்த கிராமத்தை சேர்ந்த செல்லதுரை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி உயிரிழந்துட்டாரு. செல்லதுரையோட மனைவிதான் இந்த மாரியம்மாள். இந்த தம்பதியோட ஒரே மகன் 40 வயதான ராஜகோபால். கொத்தனாரான ராஜகோபாலுக்கு கல்யாணமாகி ஒரு மகன் இருக்கான். ஆனா கருத்து வேறுபாடு காரணமா ராஜகோபால் மனைவியை விட்டு பிரிஞ்சு தாய் மாரியம்மாள் கூட வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. 70 வயதான மாரியம்மாளுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி பக்கவாதம் ஏற்பட்டு கை கால் செயலிழந்து போனதா சொல்லப்படுது. அதனால படுத்த படுக்கையான மாரியம்மாள் பாத்ரூமுக்கு போகணும்னாலும் யாருடைய உதவியாச்சும் எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. மகன் ராஜகோபால் தான் கூட இருந்து கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா மது பழக்கமுடைய ராஜகோபால் பாதி நேரம் வீட்டுக்கு ஃபுல் போதையிலேயே வர்றதால மாரியம்மாள் ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. தன்னுடைய மனக்குமுறல மகன் ராஜகோபால் கிட்ட சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க. பெத்த மகன் என்ன கவனிக்க மாட்டேங்கிறானே, எனக்கு சீக்கிரம் சாவு வரமாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி ராஜகோபால் கிட்ட அடிக்கடி புலம்புனதா சொல்லப்படுது. அப்பெல்லாம் எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்க கூடாதுன்னு சொல்லி ராஜகோபால் தாய் மாரியம்மாள் கிட்ட அடிக்கடி தகராறு பண்ணதாவும் சொல்லப்படுது. இதுக்கு இடையில தான் மாரியம்மாளோட தங்கச்சி சென்னையில இருந்து அக்காவை பாக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஊர்ல இருந்து வந்திருந்த தங்கச்சி கிட்டையும் என் மகன் என்ன கவனிக்கவே மாட்டேங்கிறான், தினமும் குடிச்சிட்டு வந்து கத்துறான், கை கால் வேற செயல்பட மாட்டேங்குது, வாழவே பிடிக்கல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, அது இதுன்னு சொல்லி புலம்பி இருக்காங்க. அடுத்ததா வீட்டை கிளீன் பண்ணிட்டு மாரியம்மாளை வீட்டு முன்னாடி மரத்தடியில உள்ள கட்டில படுக்க வச்சுட்டு சாப்பாடு வாங்குறதுக்காக ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. அந்த நேரத்துல மது போதையில வீட்டுக்கு வந்த ராஜகோபால் கிட்ட கை கால் வரமாட்டேங்குது, உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு மாரியம்மாள் தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டுனதா சொல்லப்படுது. அப்போ திடீர்னு ஆத்திரமடைஞ்ச ராஜகோபால் வீட்டுல இருந்த கத்தியை எடுத்து மாரியம்மாளோட கழுத்தை அறுத்து கொன்னுட்டு பக்கத்து வீட்டு காம்பவுண்டுக்குள்ள போய் படுத்து தூங்கி இருக்காரு. அதுக்கப்புறம் விஷயம் தெரிஞ்சு போலீஸ் வந்து விசாரிச்சதுல தான் இந்த மொத்த விஷயமும் தெரிஞ்சிருக்கு. பெத்த அம்மாவை எதுக்கு கழுத்தறுத்து கொன்னேன்னு போலீஸ் ராஜகோபால் கிட்ட கேட்டப்போ, பக்கவாதத்தால பாதிக்கப்பட்டு எங்க அம்மா தினமும் கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல, வேலைக்கு ஆள் வச்சு அவங்கள கவனிச்சுக்கிற அளவுக்கு என்கிட்ட வசதியும் இல்ல, அதனால தான் அவங்கள கொன்னுட்டேன்னு சொல்லியிருக்காரு. மது போதையில பெத்த தாயையே கொன்னுட்டு அதுக்கு வியாக்கியானமா விளக்கம் வேற கொடுத்த கொடூர மகனை போலீஸ் ஜெயிலுக்குள்ள தள்ளி கம்பி எண்ண வச்சிருக்காங்க. மயானத்தில் நிர்வாணமாக கிடந்த ஆண் சடலம். மதுவுக்கு ஆசைப்பட்டு உயிரை விட்ட நபர். மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் பயங்கரம். கொலையாளிகள் சிக்கியும் கொல்லப்பட்டவர் யார் என தெரியாமல் திணறும் காவல்துறையினர். அடித்துக் கொள்ளும் அளவிற்கு மது விருந்தில் என்ன நடந்தது? கொலையாளிகள் சிக்கியது எப்படி? இரவு 1 மணி இருக்கும். தெருவே மயான அமைதியா இருந்திருக்கு. மக்கள் எல்லாரும் ஆழ்ந்து தூங்கிக்கிட்டு இருந்த நேரம் அது. அப்போ அந்த ஏரியாவுல இருக்கிற அடுக்குமாடி வீட்டுல இருக்கிற இளம் பெண் ஒருத்தங்க தூக்கம் வராததால ஜன்னல் கதவை திறந்து வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ பக்கத்துல உள்ள மயானத்துல இருந்து ஒரு ஆணுடைய அலறல் சத்தம் கேட்டிருக்கு. இளம் பெண்ணும் இது நம்மளுடைய பிரம்மையா இருக்குமோன்னு நினைச்சு செல்போன்ல சாங்ஸ் கேட்டபடி நின்னுகிட்டு இருந்தாங்க. ஆனா மயானத்துல இருந்து சத்தம் அதிகமா கேட்டதும் அந்த இளம்பெண் பயத்துல எல்லா ஜன்னல் கதவையும் க்ளோஸ் பண்ணிட்டு தூங்க போயிட்டாங்க. ஆனா
மறுநாள் காலையில அந்த மயானத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும்னு அந்த இளம் பெண்ணும் ஏரியா மக்களும் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. காலையில 6 மணிக்கு மதுரை மாவட்டம் ஒத்தக்கடையில உள்ள காந்தி நகர் வழக்கத்தை விட பரபரப்பா இருந்துச்சு. ஏன்னா அதே ஏரியாவுல இருக்கிற மயானத்துல அடையாளம் தெரியாத 40 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருத்தர் உடம்புல ஒட்டு துணி இல்லாம உடல்ல பல இடங்கள்ல ரத்த காயங்களோட மிக கொடூரமான முறையில உயிரிழந்து கடந்திருக்காரு. விஷயம் தெரிஞ்சு ஸ்பாட்டுக்கு வந்த ஒத்தக்கடை காவல்துறையினர் ரத்த வெள்ளத்துல கிடந்த சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. கையோட அந்த நபர் யாரு, அவர் எப்படி உயிரிழந்தார்னு இப்படி எல்லா கேள்விகளுக்கும் விடை தேட ஆரம்பிச்சாங்க. ஏதாவது துப்பு கிடைக்குமான்னு மயானத்திலையும் தீவிர சோதனையில ஈடுபட்ட போலீஸுக்கு கேள்விகளுக்கு மேல கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா கொஞ்ச நாளாவே மயானத்திலையும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்கள்லயும் மனிதர்களுடைய ரத்தத்தை வச்சு பூஜை பண்றது, வயசானவங்களை கடத்திக்கிட்டு வந்து பலி கொடுக்கறதுன்னு இப்படி ஏகப்பட்ட மாந்திரீக சம்பவங்கள் சமீப காலமா அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. ஒருவேளை சாமியார் மந்திரவாதிகள் யாராச்சும் இந்த நபரை கடத்திக்கிட்டு வந்து மர்டர் பண்ணி மாந்திரீக பூஜை பண்ணிருப்பாங்களோ அப்படிங்கிற கோணத்திலையும் சோதனை பண்ணாங்க. ஆனா மயானத்துல அப்படி பூஜை நடந்ததுக்கான எந்த பொருட்களுமே இல்ல. அதுக்கு மாறா சடலம் இருந்த இடத்துல இருந்து 50 மீட்டர் தூரத்துல 4-5 மது பாட்டில்களும் ஊறுகாய் மிக்சர் பாக்கெட்டுகளும் இருக்கிறத பார்த்த காவலர்கள் மது போதையால ஏற்பட்ட மர்டரா இருக்குமோன்னு புலன் விசாரணையில இறங்குனாங்க. முதல் கட்டமா மயானம் இருக்கிற ஏரியாவில் உள்ள மொத்த சிசிடிவி கேமராக்களையும் செக் பண்ணாங்க. அதுல கிடைச்ச ஒரு க்ளூவை வச்சு விசாரிச்சதுல தான் மயானத்துல என்ன நடந்தது, அந்த நபருக்கு என்னாச்சுங்கிற மொத்த உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. ஒத்தக்கடையை சேர்ந்த சித்திரை செல்வம், விக்னேஷ், சிவகுமார் இப்படி 3 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எல்லாருமே வழக்கம் போல மது குடிக்கிறதுக்காக மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்துக்கு ஷேர் ஆட்டோவுல போய்கிட்டு இருந்தாங்க. அந்த ஆட்டோ சித்திரை செல்வத்தோடையதுன்னு சொல்லப்படுது. அப்படி ஆட்டோவுல போய்கிட்டு இருந்தப்ப சாலையோரத்துல நின்னுகிட்டு இருந்த அந்த நபர் இவங்க கிட்ட மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட சொல்லி லிஃப்ட் கேட்டிருக்காரு. இவங்களும் அவருக்கு லிஃப்ட் கொடுக்க பஸ் ஸ்டாண்டு நெருங்கின நேரத்துல நண்பர்கள் 3 பேரும் மது குடிக்கிறத பத்தி பேசி இருக்காங்க. அவங்க பேசுறத கேட்ட அந்த நபர் நானும் உங்களோட சேர்ந்து சியர்ஸ் போடலாமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பிறகு வாண்டடா வரேன்னு சொல்றவரை எதுக்கு விடணும்னு அவரையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு 4 பேருமா மாட்டுத்தாவணியில உள்ள மதுபான கடைக்கு முன்னாடி ஆட்டோவை நிறுத்தி இருக்காங்க. அதை அடுத்து கடையில இருந்து 4-5 பாட்டில்களை வாங்கிட்டு ஆட்டோவுல ஒத்தக்கடை மயானத்துக்கு போய் மொபைல்ல பாடல்களை போட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே 4 பேரும் நடனம் ஆடிக்கிட்டே மது குடிச்சிருக்காங்க. அப்போ சித்திரை செல்வம், விக்னேஷ், சிவகுமார் 3 பேரும் புது பாடல்களா போட்டு போதையில மெய்மறந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தப்ப பழைய பாடல்கள் போடணும்னு லிஃப்ட் கேட்டு வந்த நபர் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அதனால இவங்களுக்கும் அந்த நபருக்கும் இடையில ஏற்பட்ட வாக்குவாதம் ஒரு கட்டத்துல கை கலப்பா மாறி லிஃப்ட் கேட்டு வந்தவரை சித்திரை செல்வம், விக்னேஷ், சிவகுமார் இப்படி 3 பேருமா சேர்ந்து கல்லால அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த நபர் போட்டிருந்த ஆடைகளை கிழிச்சு ரணகொடூரமா தாக்கி இருக்காங்க. அதுல நில குலைஞ்சு போனவரு சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிர் இழந்துட்டாரு. சிசிடிவி காட்சி அடிப்படையில 3 பேரையும் பிடிச்சு விசாரிச்சதுலதான் இந்த மொத்த உண்மைகளுமே தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் சித்திரை செல்வம், சிவகுமார், விக்னேஷ் 3 பேர் மேலையும் கொலை வழக்கு பதிவு பண்ண போலீஸ் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி அவங்கள சிறையில தள்ளிட்டாங்க. அதே நேரம் உயிரிழந்த அந்த நபர் யாரு, அவர் எந்த ஊரை சேர்ந்தவருங்கிற தகவலை கண்டுபிடிக்கிற வேலையில தீவிரமா ஈடுபட்டுட்டு வர்றாங்க போலீஸ். பொதுவா மற்ற கொலை வழக்குகள்ல கொல்லப்பட்ட நபர் யாருங்கிறது ஈஸியா தெரிஞ்சிரும். கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுல தான் சவாலா இருக்கும். ஆனா இந்த கேஸ்ல கொலையாளிகள் யாரு என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆனா உயிரிழந்தது யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் இப்போ பெரிய சவாலா இருக்கு. இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த தெருக்கூத்து கலைஞர் பின்னாடியே விரட்டி வந்த மற்றொரு நபர் கண்ணுமைக்கும் நேரத்தில் அரிவாளால் வெட்டிவிட்டு
தப்பி ஓட்டம். பட்ட பகலில் பொதுமக்கள் கண்ணெதிரில் நடந்த பயங்கரம். கொலையாளி சிக்கினானா? கொடூர கொலையின் பின்னணி என்ன? பட்ட பகல்ல எப்பவுமே ஆள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற சிட்டியோட ஜங்ஷன்ல வச்சு நூற்றுக்கணக்கான மக்கள் கண் எதிரில நடந்த ஒரு கொடூர கொலை சம்பவம் ஒட்டுமொத்த கிருஷ்ணகிரியையும் அதிர்ச்சியில உறைய வச்சிருக்கு. கிருஷ்ணகிரி வரட்டனப்பள்ளி பக்கத்துல உள்ள தேசுப்பள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் 45 வயதான வெங்கடேசன். நாடகம் மற்றும் தெருக்கூத்து கலைஞரான இவரு கிருஷ்ணகிரியை சுத்தி உள்ள கிராமங்கள்ல கோவில் திருவிழாக்களுக்கு போய் 10 நாள் 20 நாள் தங்கியிருந்து நாடகம், கூத்து போன்ற கலை நிகழ்ச்சிகளை நடத்திட்டு வந்திருக்காரு. அப்படித்தான் கடந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி குருவரெட்டி போரூர் கிராமத்துக்கு கூத்து நடத்துறதுக்காக போயிருக்காரு. ஆனா அங்க இவர் பண்ண கூத்தே வேற. குருவரெட்டி போடூர் கிராமத்தை சேர்ந்த கட்டட மேஸ்திரியான சின்ன நரசிம்மன், இவருடைய மனைவி பையம்மா, இவங்க திப்பன பள்ளியில உள்ள ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தம்பதிக்கு 3 மகள்கள், ஒரு மகன்னு மொத்தம் 4 பிள்ளைகள் இருக்காங்க. கலை நிகழ்ச்சிக்காக வெங்கடேசன் குருவரெட்டி போடூர்ல சில நாட்கள் தங்கி இருந்திருக்காரு. அப்போ சின்ன நரசிம்மனோட மனைவி பையம்மாவுக்கும் தெருக்கூத்து கலைஞரான வெங்கடேசனுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் காலப்போக்குல திருமணத்தை மீறிய உறவா மாறியிருக்கு. ஒரு கட்டத்துல இந்த விஷயம் சின்ன நரசிம்மனுக்கு தெரிஞ்சு குடும்பத்துல பெரிய பிரச்சனையே வந்திருக்கு. சின்ன நரசிம்மன் தன்னுடைய மனைவியையும் கண்டிச்சிருக்காரு, வெங்கடேசனையும் கூப்பிட்டு வச்சு கண்டிச்சிருக்காரு. ஆனா அதுக்கப்புறமும் அவங்க தொடர்ந்து பேசி பழகிக்கிட்டு இருந்திருக்காங்க. கடந்த 4 வருஷமாகவே வெங்கடேசனுக்கும் பையம்மாவுக்கும் இடையில தகாத உறவு இருந்துகிட்டு வர்றதா சொல்லப்படுது. இந்த விஷயம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சும் சின்ன நரசிம்மன் பிள்ளைகளுக்காக பொறுத்து போறதாவும் சொல்லப்படுது. இதுக்கிடையில ஞாயிற்றுக்கிழமை மதியம் சுமார் 3 மணிக்கு சின்ன நரசிம்மன் ரோட்ல நின்னுக்கிட்டு ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ பையம்மா வெங்கடேசன் கூட பைக்ல ஒன்னா போயிருக்காங்க. இத பார்த்து ஆத்திரம் அடைஞ்ச சின்ன நரசிம்மன் தன்னுடைய பைக்ல அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிருக்காரு. கிருஷ்ணகிரி ரவுண்டானா ஜங்ஷன் கிட்ட வச்சு வெங்கடேசன் பைக்கை வழிமறிச்ச சின்ன நரசிம்மன், என் மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு எங்கடா போறேன்னு கோபமா கேட்டிருக்காரு. அப்போ 2 பேருக்கும் இடையில பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அடுத்த சில நொடிகள்லயே தான் மறைச்சு வச்சிருந்த அரிவாளை எடுத்து வெங்கடேசனுடைய முகம் மற்றும் கழுத்து பகுதியில சரமாரியா வெட்டி இருக்காரு சின்ன நரசிம்மன். சின்ன நரசிம்மன் அரிவாளை கையில எடுத்ததுமே மனைவி பையம்மா அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டதா சொல்லப்படுது. முகத்திலையும் தலையிலையும் பலத்த காயமடைஞ்ச வெங்கடேசன் அந்த இடத்திலேயே சுருண்டு விழுந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்திருக்காரு. சம்பவம் நடந்த இடத்துக்கு ரொம்ப பக்கத்திலேயே போலீஸ் கண்ட்ரோல் ரூம் இருக்கு. அதுவும் இல்லாம மெயின் ஜங்ஷனுங்கிறதால போலீஸும் அங்கங்க நின்னுக்கிட்டு டிராபிக்க கிளியர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. சம்பவத்தை நேர்ல பார்த்த மக்கள் உடனடியா போலீஸுக்கு போய் தகவலும் சொல்லியிருக்காங்க. விஷயத்தை கேள்விப்பட்டு ஓடி வந்த போலீஸ் அருவாளோட தப்பிக்க பார்த்த சின்ன நரசிம்மனை மடக்கி பிடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதோட உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த வெங்கடேசனை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா அவரை பரிசோதித்த டாக்டர்கள் வெங்கடேசன் ஏற்கனவே உயிரிழந்துட்டதா சொல்லியிருக்காங்க. 4 வருஷமா பல்ல கடிச்சுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருந்ததாகவும், எவ்வளவோ சொல்லியும் 2 பேரும் திருந்தலன்னும், கண் எதிரிலேயே 2 பேரும் ஒன்னா போனதை பார்த்த உடனே ஆத்திரத்துல வெட்டி கொன்னுட்டேன்னும் சின்ன நரசிம்மன் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவருக்கு அரிவாள் எப்படி கிடைச்சதுங்கிறத பத்தி போலீஸ் தொடர்ந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மகன்களை நம்பி அனைத்து சொத்துக்களையும் எழுதி கொடுத்த தந்தை பெற்றோருக்கு ஒருவேளை உணவு கூட போடாமல் சித்திரவதை செய்த கொடூரம். தாய் தந்தைக்கு ஒரு வாய் சோறு போடாமல் குடும்பத்தோடு சேர்ந்து கறி சோறு சாப்பிட்ட மகன்கள். ஆத்திரத்தில் அரிவாளை கையில் எடுத்த தந்தை. நடந்தது என்ன?
அதிகாலை நேரம் தெருவுல அவங்க வீட்டு வாசல்ல பெண்கள் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சிலர் வீடுகள்ல சுப்பிரபாதம் ஒலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்படி மங்களகரமா இருக்கிற ஏரியாவுல உள்ள அண்ணாதுரை வீட்டுல இருந்து ஐயோ ஐயோன்னு கதறுற சத்தம் பலமா கேட்டிருக்கு. என்னாச்சு, ஏன் இப்படி கத்துறாருன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ஓடி போய் பார்த்திருக்காங்க. அப்போ அண்ணாதுரை வீட்டு வாசல்ல ரத்த வெள்ளத்துல சடலமா கிடந்திருக்காரு. பக்கத்துல அவருடைய அப்பா கந்தசாமி கையில அருவாளோட ஆக்ரோஷமா உட்கார்ந்துகிட்டு இருந்திருக்காரு. அத பார்த்ததும் அதிர்ச்சியானவங்க வீட்டுல என்னமோ வில்லங்கமா நடந்திருக்குன்னு சொல்லி உடனே போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ்காரங்க அண்ணாதுரையின் சடலத்தை கைப்பற்றி விசாரணையில இறங்குனாங்க. அதுலதான் பெத்த மகனையே கந்தசாமி எதுக்காக இப்படி கொடூரமா வெட்டி கொன்னாருங்கிறதுக்கான காரணம் தெரிய வந்துச்சு. திருச்சி மணப்பாறை கலிங்கப்பட்டியை சேர்ந்தவங்க 78 வயசான கந்தசாமி பொன்னம்மாள் தம்பதி. இவங்களுக்கு அண்ணாதுரை சின்னசாமிங்கிற 2 மகன்கள் இருக்காங்க. அண்ணாதுரைக்கு திருமணமாகி ஒரு மகன், 3 மகள் இருக்காங்க. இவருடைய பசங்க எல்லாருமே கல்யாணமாகி வெளியூர்ல செட்டில் ஆகிட்டாங்க. அதே போல மகன் சின்னசாமிக்கும் கல்யாணம் ஆகிருச்சு. இவரு குடும்பத்தோட பக்கத்து ஊர்ல வாழ்ந்துட்டு வர்றாரு. அண்ணாதுரையோட மனைவி கடந்த சில வருடங்களுக்கு முன்னால உடல் நலக்குறைவால உயிரிழந்துட்டதால தன்னுடைய அப்பா அம்மா கூட தான் வாழ்ந்துகிட்டு வந்திருக்காரு. பெத்த மகன் கூட இருந்தும் வயசான காலத்துல கவனிக்க ஆள் இல்லாம தவியா தவிச்சிட்டு இருந்திருக்காங்க கந்தசாமியும் பொன்னம்மாளும். இருக்கிற சொந்த வீடு, சொத்து பத்து எல்லாத்தையும் தன்னுடைய 2 மகன்களுக்கும் எழுதி கொடுத்திருக்காரு கந்தசாமி. ஆனா கடைசி காலத்துல மகன்கள் 2 பேரும் ஒரு வாய் சாப்பாடு கூட போடாம சித்திரவதை பண்ணதா சொல்லப்படுது. சாப்பிட்டீங்களா, மாத்திரை போட்டீங்களான்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லாம இருக்கிறதெல்லாம் நரகத்துல இருக்கிறத விட கொடுமையான விஷயம். அப்படி ஒரு கொடுமையான நரக வேதனையத்தான் கந்தசாமியும் பொன்னம்மாளும் அனுபவிச்சுட்டு இருந்திருக்காங்க. மகன் மகள்கள் வீட்டுக்கு வந்தாலும் அவங்களுக்கு விதவிதமா சாப்பாடு செஞ்சு போட்டு குடும்பத்தோட உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. ஆனா பெத்து வளர்த்து ஆளாக்குன கந்தசாமி பொன்னம்மாள வார்த்தைக்கு கூட சாப்பிடுறீங்களான்னு கேட்கல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கோவில் திருவிழா நடந்திருக்கு. அப்போ மகன்கள் சின்னசாமி, அண்ணாதுரை 2 பேரும் குடும்பத்தோட கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதுக்கு பிறகு ஆட்டுக்கறி வாங்கி சமைச்சு குடும்பத்தோட உட்கார்ந்து ஜாலியா பேசி சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டிருக்காங்க. பொன்னம்மாள் தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, மகன்கள் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நிம்மதியா இருந்திருக்காங்க. ஆனா இவ்வளவு சொத்து பத்தெல்லாம் இருந்தும் வயசான காலத்துல மனைவி ஒரு வாய் சாப்பாடு இல்ல மனசுக்குள்ளாகவே அனுபவிக்கிற வேதனையை நினைச்சு கணவர் கந்தசாமி நொந்து போயிட்டாரு. மகன்கள், மருமகள், பேரன், பேத்திகள்லாம் சாப்பிட்டு தூங்குனதுக்கு அப்புறம் மனைவிக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர்றதுக்காக கிச்சனுக்கு போயிருக்காரு கந்தசாமி. அங்க ஒரு பருக்க சோறு இல்லாம எல்லாமே காலியா இருந்திருக்கு. அது கந்தசாமிக்கு உச்சக்கட்ட கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. தூங்கிக்கிட்டு இருந்த அண்ணாதுரையை எழுப்பி பயங்கரமா சண்டை போட்டிருக்காரு கந்தசாமி. பெத்தவங்களுக்கு சாப்பாடு போடாம இப்படி இருக்கீங்களே, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா அப்படின்னு கேட்டு சண்டை போட்டிருக்காரு. அதுக்கு மிச்சம் மீதி இருந்தா சாப்பிடுங்க, அப்படி இல்லனா பட்டினியில தூங்குங்க, இந்த மாதிரி எழுப்பி சத்தம் போட்டீங்கன்னா தெருவுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு அண்ணாதுரை சொன்னதா சொல்லப்படுது. மகன் அப்படி பேசினதும் மன உளைச்சலுக்கு ஆளான கந்தசாமி இந்த மாதிரி மகன் இருக்கிறதுக்கு இல்லாமையே இருக்கலாம் அப்படின்னு சம்பவத்தன்னைக்கு அதிகாலையில வீட்டு வாசல்ல கட்டில் போட்டு தூங்கிக்கிட்டு இருந்த மகனை அருவாளால கண்டந்துண்டமா வெட்டி கொன்னு இருக்காரு. இது எல்லாத்தையும் கந்தசாமி வாக்கு மூலத்துல சொல்லி இருக்காரு. அதுக்கு பிறகு அவர் மேல மர்டர் கேஸ் ஃபைல் பண்ண போலீஸ் அரெஸ்ட் பண்ணி சிறையில தள்ளிட்டாங்க. பெத்து வளர்த்து சோறுட்டி சீராட்டி தாலாட்டி கட்டி கொடுத்து அது பத்தாதுன்னு பேரம் பேத்திகளையும் கவனிச்சு தங்களுடைய வாழ்க்கையே பிள்ளைகளுக்காக அர்ப்பணிக்கிற பெத்தவங்களை கடைசி காலத்துல இப்படி ஒரு வாய் சோறு கூட போடாம தவிக்க விட்டதுதான் கந்தசாமிய இப்படி ஒரு கொடூரமான முடிவை எடுக்க வச்சிருக்கு. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல்.
நிகழ்தகவு.